Previous sum பார்த்துட்ருக்கோம். A mat of length 80 meter is made by 6 men in 15 days. How long it will take for 60 men to make a mat of length 256 meter? 80 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 6 ஆண்கள் 15 நாட்களில் செய்தார் எனில் 256 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 16 ஆண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 3 டேட்டா கொடுத்து கேட்டாங்கன்னாவே நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். P1 H1 D1 divided by W1 which is equal to P2 H2 D2 divided by W2. ஓகேவா, இதில் Pன்றது பர்சன், Hன்றது அவர், Dன்றது டேட்டு, Wன்றது ஒர்க்கு. ஓகேவா, இப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சன் கொடுத்துருக்காங்க 6 ஆண்கள்னு, டேட்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து எவ்வளோனா 15. ஓகேவா, அது தவிர்த்து இப்போ அவர் கொடுத்துருக்காங்களா பார்க்கணும். அவர் கொடுக்கல அப்படின்னா மீதி இருக்கிறது தான் ஒர்க் அப்போ 80 மீட்டர்னு எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிறது தான் ஒர்க் எடுத்துக்கணும். ஒர்க்கு 80 மீட்டர். ஓகேவா, செகண்ட் டேட்டாவில் பாருங்கள், இது ஒர்க் கொடுத்துட்டாங்க 256 மீட்டருன்ட்டு, பர்சன் 16 கொடுத்துட்டாங்க, டேட் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இங்கே H1 ஹவர்ஸ் கொடுக்கல, மீதிலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் இருக்கலாம் இது, அப்போது 6 × 15 டிவைட் பை W1 வந்து பார்த்திங்கன்னா 80. ஓகேவா, இந்த சைட் பார்த்திங்கன்னா P2 வந்து 16, D2 தான் கேட்குறாங்க, W2 கொடுத்துருக்காங்க 256. ஸோ இதில் வந்து நம்ம D2 தான் கண்டுபிடிக்கணும், அந்த டேட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 16 டைமு டேட்டு தான் நம்ம D2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போது 6 × 15 × 16 டிவைட் பை 80. இது 16 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸு, 5 டேபிளில் கேன்சல் பண்ணி 1 டைம், இது 3 டைமு. அப்போ 6 3 18 வரும். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 18. ஓகேவா.